Hi students, hope everyone is fine and safe. It gives me immense pleasure to welcome you all to my new video, and today's video is about how to prepare the subject cloud computing for unannounced exam April-May 2025. The subject code is CCS 335 and it is 2021 regulation, and in this video we will see unit wise discussion, important question discussion and question paper discussion for this particular subject cloud computing. Before starting this video, I would like to set up a clear expectation about this particular subject. In the subject வந்து பாத்தீங்க அப்படின்னா 2021 ரெகுலேஷன் இருந்தாலும் ரொம்ப புது கான்செப்ட்ஸ் தான் இல்ல, ரைட்? நீங்க ரொம்ப ஃபெமிலியரான டாபிக்ஸ் தான் இருக்கும் மோஸ்ட்லி. பட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ், இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட் இது. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா வர்ச்சுவலைசேஷன்ற ஒரு நியூ கான்செப்ட், அதுவே ஒரு நியூ சப்ஜெக்டாவே ஆட் ஆயிருக்கு 2021 ரெகுலேஷன்ல. அதுவுமே மிக்ஸ் பண்ணி படிப்பீங்க இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்ல. ஸோ யூனிட் 1, 2 அண்ட் யூனிட் 4 மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். மீதி எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியா உங்களால படிக்க முடியும். இந்த யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 4 மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும். எஸ்பெஷலி யூனிட் 4 வந்து பார்ட் சில கன்ஃபார்மா யூனிட் 4ல இருந்து क्वेश्चंस வரும், ரைட்? ஸோ வித் திஸ் we will start this particular video. We will start with unit wise discussion. Unit wise discussionல first thing வந்து பாத்தீங்க அப்படின்னா cloud architecture, models and infrastructure. இதுல எல்லா கான்செப்ட்மே ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த cloud architecture, that is system models for distributed and cloud computing, and similarly NIST cloud computing reference architecture, and இந்த cloud deployment models, cloud service models, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப key areas. அது இல்லாம architectural design of computer structure cloudsமே ரொம்ப முக்கியமான areas, right? And unit 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா once again unit 2 வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா படிங்க. ஏன்னா எல்லா கான்செப்ட்மே ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா virtual machine, right? and virtualization structure and அதோட டைப்ஸ் and virtualization of CPU, memory and IO device, இந்த மூணுமே வந்து பார்ட் B ல கேட்கக்கூடிய क्वेश्चन தான். and இது இல்லாம இந்த ஹைப்பர்வைசர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. அவ பாத்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு கான்செப்ட் தான் விட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க virtual machine படிக்காம விடுறீங்க அப்படின்னா மீதி இருக்க எல்லாத்தையும் படிச்சாகும், ரைட்டா? So hypervisor is important, virtualization structure is very very important, right? அதோட implementation levels, and similarly different types of virtualization used in CPU, memory and IO device, right? If you want you can leave virtual machines விட்டுருங்க. அப்படி virtual machines ஏதாவது ஒரு பர்சன் hypervisor படிக்க முடியல அப்படின்னா virtual machine கண்டிப்பா படிச்சிருங்க. because அதையும் விட்டு hypervisor விட்டீங்க அப்படின்னா definitely you will be in trouble, right? and யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் once again பாத்தீங்க அப்படின்னா இங்க இந்த virtualization different types of virtualization, அதாவது virtualizationோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். முன்னாடி பார்த்தது virtualization types, இங்க பார்க்கிறது virtualization infrastructure, right? இதுல desktop virtualization, network virtualization, storage virtualization, அதோட கான்செப்ட்ஸ் என்ன, and similarly operating virtualization என்ன, application virtualization என்ன, இது எல்லாமே very very important areas. இந்த யூனிட் 3ல இருந்து கண்டிப்பா ஸ்பிளிட் அப்ஸ் கேட்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, ரைட்டா? நீங்க கண்டிப்பா இந்த எல்லா வர்ச்சுவலைசேஷனும் படிச்சிருக்கணும். and similarly இந்த டாக்கர் கான்செப்டும் படிச்சிருக்கணும். டாக்கர் காம்போனன்ட்ஸ் என்ன, கண்டெய்னர் என்ன, அதோட இமேஜ் ரெஸ்பான்ஸ் என்ன கண்டிப்பா படிச்சிருக்கணும், ரைட்? ஏன்னா நம்ம இது ஃபுல்லா விடுறோம், விர்ச்சுவல் கிளஸ்டர்ஸ், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், இத ஃபுல்லாவே விடுற, ரைட்டா? இதுவுமே பார்ட் B ல கேட்கக்கூடிய क्वेश्चन தான். அப்போ டு பி a safer side, virtualization and as well as docker concept கண்டிப்பா படிச்சிருக்கணும். virtualization அவாய்ட் பண்ணாதீங்க, ஏன்னா கண்டிப்பா பார்ட் C ல scenario based question கேட்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, ரைட்? and similarly யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா cloud deployment environment, ரைட்? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா Google App Engine, Amazon WS, Microsoft Azure and Eucalyptus, ரைட்? இது எல்லாமே ரொம்ப ரொம்ப key areas. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கான்செப்ட் நீங்க விட்டா கூட அந்த கான்செப்ட் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ அதனால ஒரு கான்செப்ட் விடுறீங்க அப்படின்னா அது ஜஸ்ட் வாட் இஸ் வாட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த யூனிட் நாட் ஒன்லி ஃபார் பார்ட் B, பார்ட் C-க்கும் இந்த யூனிட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகே? பார்ட் C-ல கண்டிப்பா இந்த क्वेश्चन இதுல இருந்து தான் क्वेश्चंस வரும். and similarly யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த attacks, VM migration attack, what are the different types of attacks, specific attacks என்ன அப்படின்றத பாருங்க. and similarly IAM
challenges and architecture. இது ரெண்டு கொஸ்டின் ஷோர் ஷார்ட்டா பாருங்க யூனிட் 5, ரைட்? அண்ட் இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ ஹவ் டவுன்லோடட் தி புக், ரைட்? இந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங் புக் அண்ட் சிமிலர்லி கிளவுட் செக்யூரிட்டி, இந்த ரெண்டு புக்கும் டவுன்லோடபிள் லிங்கா கொடுத்துருக்கேன், ரைட்? அந்த புக்கை வந்து யூஸ் பண்ணி படிங்க. அண்ட் சிமிலர்லி அனானியஸ்டி கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துருக்கேன், ரைட்? அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி படிங்க. அதுல பார்ட் ஏ, அதுல இருக்க கொஸ்டின்ஸ் பார்த்தாவே மோஸ்ட்லி உங்களுக்கு கவர் ஆயிரும். ஏன்னா பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்பயே பாருங்க, யூனிட் 5ல கண்டிப்பா உங்களால 2 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும், யூனிட் 4லயும் உங்களால 2 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும், ரைட்? அண்ட் யூனிட் 3ல வந்து நம்ம என்ன கான்செப்ட்லாம் விடுறோமோ அந்த கான்செப்ட்லாம் பாருங்க, ரைட்? நான் முக்கியமா வந்து இந்த வர்ச்சுவல் கிளஸ்டர், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்லாம் விட சொல்லியிருக்கேன். அதெல்லாம் வந்து வாட் இஸ் வாட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் யூனிட் 2ல கன்ஃபார்மா உங்களால 2 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும், ப்ரொவைடட் வர்ச்சுவல் மிஷினோட பேசிக்ஸ் என்ன, அதோட டாக்ஸானமி என்னன்னு பாத்துக்கிறீங்க அப்படின்னா. அண்ட் யூனிட் 1லயும் கன்ஃபார்மா உங்களால 2 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். ஷோர் ஷார்ட்டா 8 to 9 கொஸ்டின்ஸ் உங்களால ஈஸியா அட்டன் பண்ண முடியும். இந்த சப்ஜெக்ட்ல எல்லாமே டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் வரும் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும், ரைட்? So we will see question wise discussion. Question wise discussionல first unit as I said, NIST cloud computing reference architecture, cloud deployment model, cloud service model, and similarly architectural design of compute and storage clouds, system models for distributed and cloud computing, right? And in the unit 1, 2 and 4 கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ், எல்லா கொஸ்டின்ஸும் படிங்க. And unit 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா implementation levels of virtualization and different types of virtualization, right? And similarly in the virtualization CPU, memory and IO devices, இது எல்லாமே virtualization concepts தான். virtualization concepts ஃபுல்லா பாத்துருங்க. And similarly hypervisorum கண்டிப்பா படிங்க, ரைட்? சோ இதுல நீங்க கொஸ்டின்ஸ் விட்டுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் விட்டுருக்கீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 3 கொஸ்டின் படிச்சிருப்பீங்க, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் விட்டுருக்கீங்கன்னா இந்த கொஸ்டினும் வர்ச்சுவல் மிஷின்ஸும் கேட்டா உங்களால யூனிட் 2ல இருந்து கொஸ்டினை அட்டன் பண்ண முடியாது, ரைட்? அதனால நான் சொல்ற கொஸ்டின்ஸை சாய்ஸ் இல்லாம படிங்க. அண்ட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மா இந்த வர்ச்சுவலைசேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கான்செப்ட்ஸை ஃபுல்லா பாத்துருங்க. டெஸ்க்டாப் வர்ச்சுவலைசேஷன், நெட்வொர்க் வர்ச்சுவலைசேஷன், இதெல்லாமே பாத்துருங்க. இன்டெப்தா படிக்க முடியலனாலும் எதெல்லாம் இன்டெப்தா படிக்க முடியுமோ படிச்சுட்டு மீதெல்லாம் வாட் இஸ் வாட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் கன்ஃபார்மா டாக்கர் காம்போனன்ட்ஸ், கண்டெய்னர் இமேஜ் ரெபாசிட்டரிஸ் படிச்சே ஆகணும். சார் இதுல நான் நிறைய படிக்கிறேன் அதனால நான் இதை விட்டுறேன் அப்படின்னா, விட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி வில் பி இன் ட்ரபிள். ஏன்னா இதுல முக்கியமான ஏரியா, நம்ம விட்டுருக்க ஏரியா ரொம்ப முக்கியமான கான்செப்ட் தான். அதுவும் டாக்கர் காம்பவுண்ட் கேட்டா யூ வில் நாட் பி ஏபிள் டு அட்டெண்ட், ரைட்? சோ அதனால இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் படிங்க யூனிட் 3ல. அண்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் ஷோர் ஷார்ட்டா இந்த 4 கொஸ்டின்ஸும் படிச்சிருங்க. அமேசான் AWS, கூகுள் ஆப் என்ஜின், மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் அண்ட் யூகலிப்டஸ், ரைட்? யூகலிப்டஸ். சோ இது இல்லாம ஒரு கான்செப்ட் நம்ம விட்டுருக்கோம், 2 கான்செப்ட் விட்டுருக்கோம். அதுவுமே வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பார்ட்சில கேட்டாங்கன்னா அட்டன் பண்றதுக்கு. அப்படி இல்லைன்னா இந்த 4 கொஸ்டின்ஸை நல்லா ஷோர் ஷார்ட்டா படிச்சிருங்க. அண்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் இந்த 2 கான்செப்ட்ஸ் தான். virtualization system specific attack, it's very very important. And similarly IAM management உடைய challenges and architecture, it's very important area, right? 2 கொஸ்டின் ஷோர் ஷார்ட்டா படிங்க யூனிட் 5ல. And question paper பாத்தீங்கன்னா we have taken April May 2024 question paper. so இதுல பாத்தீங்க அப்படின்னா part A வந்து எல்லாமே direct questions தான். list any 4 design challenges in cloud computing. what is cloud in cloud computing? Identify the role of hypervisor. Similarly, what is hardware virtualization? OS virtualization implemented. Differentiate between containers and virtual machines. What do you mean by open cloud ecosystem? And similarly, write the procedure to deploy Google App Engine, hyperjacking attack, and IAM in cloud. எல்லாமே direct questions தான். And similarly, பாத்தீங்க அப்படின்னா part B யும் வந்து நம்ம சொன்ன questions தான் mostly இருக்கும். NIST cloud reference model, cloud deployment and cloud service model, right? And level of virtualization, hypervisor கேட்டிருக்காங்க. And similarly இங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி கேட்டிருப்பாங்க. desktop network storage virtualization and docker concept கேட்டிருக்காங்க. And similarly இங்க பாத்தீங்கன்னா Amazon AWS and MS Azure கேட்டிருக்காங்க. and அதுக்கு parallel வந்து யூகலிப்டஸ் கேட்டிருக்காங்க. and similarly வந்து 5th யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா specific attacks and cloud security கேட்டிருக்காங்க, right? and part C பாத்தீங்க அப்படின்னா டாக்கர் கான்செப்ட், ரைட்? டாக்கர் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒரு இதை கிரியேட் பண்ண சொல்லிருக்காங்க. and similarly இதுவுமே வந்து ஒரு சினாரியோ பேஸ்ட் क्वेश्चन ஜெனரலா கேட்டிருக்காங்க, ரைட்? so இந்த சப்ஜெக்ட் as I said before,
ஈஸியா படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான், பட் நிறைய படிக்கணும், ரைட்? சோ அதனால நான் சொன்ன கொஸ்டின்ஸை சாய்ஸ் இல்லாம படிங்க. அண்ட் அனதர் கொஸ்டின் பேப்பர் வந்து நவம்பர் டிசம்பர் 2023 கொஸ்டின் பேப்பர். இதுல பாத்தீங்க அப்படின்னா பார்ட் ஏல டிசைன் சேலஞ்சஸ் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங், பப்ளிக் அண்ட் பிரைவேட் கிளவுட்ஸ், similarly what is hypervisor, CPU virtualization, network virtualization benefits கேட்டிருக்காங்க, docker and cloud computing, service offering for AWS, benefits of OpenStack compute, what is hyperjacking, IAM challenges, right? எல்லாமே direct questions தான். And part B பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா once again NIST cloud computing கேட்டிருக்காங்க, and cloud service deployment models கேட்டிருக்காங்க, and unit 2 implementation levels of virtualization and different types of virtualization. unit 2 ல virtualization concepts is very very important. அதுல நான் சொன்ன questions எல்லாமே படிங்க. and unit 3 ல பாத்தீங்க அப்படின்னா physical clusters, virtual clusters, இது நம்ம விட்டுருக்கோம், ரைட்டா? இந்த கொஸ்டின் நம்ம விட்டுருக்கோம், ரைட்? அண்ட் சிமிலர்லி இந்த கொஸ்டின் நம்ம படிச்சிருக்கோம், டாக்கர் காம்போனன்ட்ஸ், ரைட்? சோ இப்போ இதுதான் சொன்னேன். நான் சொன்ன கான்செப்ட்ஸ்லயே நீங்க வந்து அந்த வேரியஸ் virtualization இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கான்செப்ட்ஸ் நிறைய படிச்சிருக்கோம்னு அதை மட்டும் படிச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் வரப்ப நீங்க மாட்டிப்பீங்க, ரைட்? அண்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க, கூகுள் ஆப் என்ஜின் அண்ட் சிமிலர்லி யூக்கலிப்டஸ் கேட்டிருக்காங்க, ரைட்? அண்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் மைக்ரேஷன் அட்டாக்ஸ் அண்ட் IAM மேனேஜ்மெண்ட், இது ரெண்டும் தான் வரும். நான் ஏன் ரெண்டுத்தையுமே பாருங்கன்னு சொல்றேன் அப்படின்னா பார்ட் சில IAM மேனேஜ்மெண்ட் கேட்கறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்கு, ரைட்? சோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா AWS cloud platform கேட்டிருக்காங்க, and similarly software configuration memory requirement for e-commerce website generalized தான் கேட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே டைரக்ட் क्वेश्चंस தான். நீங்க நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும் இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும், ரைட்? நான் சொல்ற क्वेश्चंस சாய்ஸ் இல்லாம படிங்க, ரைட்? சோ டுடே what we have seen is we have seen important questions for cloud computing. I believe this video will be very useful for you. All the very best, my dear students.